ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவை பயன்படுத்தி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈஸியாக முட்டை லாப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு கிரேவியோடு நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பரோட்டா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லாட்டி நீங்கள் ஒரு முட்டை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முட்டை சேர்க்கும் போது உடனே நீங்கள் பரோட்டா செஞ்சுக்கலாம். இப்போ இதை குட்டியாக பாலாக எடுத்து உருட்டி கொஞ்சமாக மாவு தூவிக்கங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது உங்களால் எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக தேய்க்கணும். ஒரு சைடு பொசுன்னு, ஒரு சைடு ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சிருக்கிறது எல்லாமே ஈவனாக இருக்குது. இதில் கொஞ்சமாக மேலே கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் உங்களால் எந்த அளவு தேய்ச்சி எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் அல்லது நைஃப் யூஸ் பண்ணி கோடு கோடாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போடும்போது உங்களுக்கு நிறைய லேயர் கிடைக்கும் பரோட்டாவில். இந்த மாதிரி இடையில கேப் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திரும்ப இதை ரோல் பண்ணி தான் தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் மடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம சுருட்டி திரும்ப கை வச்சே நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். இது கட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கட்டை யூஸ் பண்ணி தேய்க்கும் போது அது சப்பாத்தி மாதிரி ஆயிரும். அதனால தான் கையிலையே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு கல் நல்லா ஹீட் ஆனோடனே மேலே இருக்க கோதுமை மாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் அல்லது ஆயில் தடவிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் அதில் வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 சைடு மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா பொஸ்ஸுன்னு அந்த பரோட்டா உள்ளே வெந்து உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சைடு நல்லா பொஸ்ஸுன்னு வெந்து வந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது பார்க்க ரொம்ப லேயர் லேயராக அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நீங்கள் எக் கிரேவி, சால்னா என்ன ரெசிபி வச்சிங்களோ அதை இதோட சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இப்போ வாங்க அடுத்து முட்டை லாப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதே மாவை யூஸ் பண்ணி முட்டை லாப்பா செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக பால் உருட்டி தட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு உங்களால் எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக தேய்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவையும் அதில் சேர்த்துக்கலாம். லாப்பா செய்யும்போது ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தான் உள்பக்கம் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு லைட்டாக 2 சைடும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு ஆனியன் அல்லது மசாலா பொடி எதுவும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை. அதில் சேர்க்காம ப்ளெயினாக எக்கு, சால்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சைடு எக்கோடு அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ முட்டை இருக்க பக்கம் ஓரளவு வெந்து வந்தால் போதும். நம்ம இப்படி இந்த மாதிரி மடித்து விட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். அதனால் நல்லாவே உள்ளே குக் ஆகிடும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் மேலே கொஞ்சம் மடித்து திரும்ப அந்த பக்கமும் மேலே கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மடிச்சுக்கலாம். இது புஷ்ஷுன்னு உப்பி உப்பி வரும். அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு நீங்கள் திருப்பி போடணும். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கு ஆயிலெலாம் அதிகமாக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு வெந்துருச்சு.
இதுக்கு வந்து சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது. அப்படி உங்களுக்கு இல்லை வேணும்னா சிக்கன் சால்னா அல்லது எம்டி சால்னா அந்த மாதிரி எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பரோட்டா எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சால்னா வைப்பேன். அது இது 2 புரோட்டாவுக்குமே ரொம்ப சூட் ஆகும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட முட்டை லாப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.